கர்த்தருடைய பரிசுத்த நல் நாமத்திற்கு மீண்டும் ஒரு விசை துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. பரலோகத்தின் ஆண்டவர் கடந்த 6 நாட்களும் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்து இந்த 7ஆம் நாளிலே தேவ சமூகத்திலே கூடி வரும்படியான பாக்கியத்தை பரலோகத்தின் ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கிறாங்க. இந்த ஓய்வு நாளுக்கான பரிசுத்தத்தையும் ஆசீர்வாதத்தையும் தேவனுடைய ஆவியானவர் அவருடைய சத்திய வசனங்களை கொண்டு நம்மோடு இடைபடும்படியாய் நாம் யாவரும் ஜபத்தோடு கூட இந்த சத்தியத்துக்குள்ளே நாம் கடந்து போவோம். பரலோகத்தின் தேவன் கடந்த வாரங்களிலே அடியன் நம்முடைய திருச்சபையிலே இல்லாமல் போனாலும் தேவனுடைய ஆவியானவர் துணை கொண்டு நல்ல சத்தியங்களை நாம் கற்றுக்கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்தாங்க. இந்த வாரத்திலும் தேவனுடைய ஆவியானவர் நம்மோடு இடைபடும்படியாய் ஒரு சிறு ஜபத்தோடு கூட சத்தியத்துக்குள்ளே கடந்து போகலாங்களா? பரலோகத்தில் வாசமாக இருக்கிறவரே, பூமியின் மனுமக்களாகி எங்களை கண்ணோக்கி பார்க்கிற தகப்பனே, சுவாமி, உங்கள் இருதயத்தை நாங்கள் புரிந்து கொள்ள, எங்கள் இருதயத்தை உமக்கு முன்பதாக அர்ப்பணம் செய்ய எங்களுக்கு உதவி செய்துங்கப்பா. ஆண்டவரே, எங்களை பரிசுத்தப்படுத்துகிற சத்திய வசனங்களை கொண்டு தேவன் எங்களை பரிசுத்தப்படுத்தும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த நாளின் ஆராதனையில் உங்கள் ஆவியானவர் எங்களை கொண்டு தேவன் எங்களை உம்முடைய சத்திய வசனத்தினாலே ஜனிப்பிக்கும்படியாய் மீட்பரும் இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். சமீப காலமாக நான் ஒரு காரியத்தை தேவ சமூகத்தில் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கிறேங்க. என்ன காரியம் அப்படின்னா, கிறிஸ்து இந்த பூமியில் இருந்த நாட்களில் அவங்க ஒரு வார்த்தையை சொன்னாங்க, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதான பெரிய வஞ்சனைகள் நடைபெறும் அப்படின்னு சொல்லி மத்திய 24வது அதிகாரத்தில் கிறிஸ்து சொல்லியிருக்கிற காரியத்தை என்னால் வாசிக்க முடிந்தது. அது என்ன தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் தக்க வஞ்சனை அப்படின்னு சொல்லி நான் ஆராய்ந்து படிக்க ஆரம்பித்த அதனுடைய விளைவு என்ன அப்படின்னா, நம்முடைய திருச்சபைக்குள்ளாகவும் சரி வெளியிலும் சரி சாத்தான் ஆத்துமாக்களை எவ்வண்ணமாக வஞ்சிக்கிறான் என்பதை புரிந்து கொள்ளும் பொழுது, முக்கியமாக இந்த கடைசி காலங்களில் அவன் எப்படியெல்லாம் வஞ்சனையை கொண்டு வர போகிறான் அப்படி என்பதை படிக்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அதிலும் பரலோகத்தின் ஆண்டவர் நாம் அந்த சத்தியங்களை விளங்கி கொள்ளும்படியாய் தேவன் நம்முடைய திருச்சபைக்கு அப்படிப்பட்ட வெளிப்பாடை கொடுத்திருக்கிறது எனக்கு மிகுந்த சந்தோஷமாக இருந்தது. அதை தான் எடுக்க வேண்டும் என்று சொல்லி நானும் இந்த ஒரு வார காலம் முழுவதும் ஆயத்தப்பட்டு கொண்டிருந்தேன். ஆனாலும் நேற்றும் இன்றும் எனக்கு கொஞ்சம் சுகவீனமாக இருந்துச்சு. ஆண்டவர் சமூகத்தில் தொடர்ந்து ஜெபிச்சுக்கிட்டே இருந்தேன். ஆண்டவரே, இந்த வார ஓய்வு நாள் ஆரம்ப ஆராதனையில் நான் எந்த சத்தியத்தை பேசணும்பா? நான் இதை தான் படிச்சிருக்கிறேன், ஆண்டவர் இதை தான் கற்றுக் கொடுக்குறீங்க. வஞ்சிக்கத்தக்கதான வஞ்சனை உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது, அதுவும் திருச்சபைகளுக்குள்ளாக அது கொஞ்சம் கொஞ்சமாக நுழைய ஆரம்பிச்சிருச்சு. நான் எங்கள் சபைக்கு அந்த சத்தியத்தை சொல்லி ஆத்துமாக்களை திடப்படுத்தலை அப்படின்னா வஞ்சனை எவ்வளவாய் மக்களை பாதிக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் தொடர்ச்சியாக ஜெபித்து கொண்டிருந்தாங்க. ஆனாலும் ஆண்டவர் அதை கொஞ்சம் இருப்பா அப்படின்னு சொல்லி நான் கடந்த வாரத்தில் ஒரு ஃபங்க்ஷனுக்காக போயிருந்தேன். அங்கே ஒரு காரியம் என் இருதயத்தை மிகவும் பாதித்தது. அங்கே ஒரு சம்பவம் நடந்தது. அந்த சம்பவத்தில் ஆண்டவர் தொடர்ந்து என்னோடு பேசிக்கொண்டே இருந்தார். என்ன சம்பவம் அப்படின்னா, நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன். முற்காலங்களில் ஒரு குடும்பத்தில் ஒரு நிகழ்ச்சி அப்படின்னா என்ன செய்வோம்? குடும்பத்தினர் அழைப்பு கொடுப்பாங்க. எத்தனை நாளுக்கு முன்னாடியே போவோம்? 2 நாட்களோ அல்லது 3 நாட்களுக்கு முன்பதாகவே போயிட்டு அந்த குடும்பத்தோடு இணைந்து என்னென்ன உதவிகளை நாம் அவர்களுக்கு செய்ய முடியுமோ எல்லா உதவிகளையும் செய்து அந்த குடும்பத்தோடு நாமும் இணைந்து மகிழ்ச்சியுற்று அந்த நிகழ்ச்சியை முடிச்சிட்டு, நிகழ்ச்சி முடிஞ்சாலும் உடனே வீட்டுக்கு வரமாட்டோம். ஓரிரு நாட்கள் இருந்து நல்ல விருந்துகளை உண்டு அன்பை பரிமாறிக்கொண்டு வருவதுதான் தமிழர்களுடைய வழக்கமாக இருந்துச்சு. நம்ம குடும்பங்களே அதுதானே வழக்கமாக இருந்திருக்கும். அந்த வழக்கமானது கொஞ்சம் கொஞ்சமாக சிதைந்து 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 இன்னைக்கு அந்த சூழல் எப்படி இருக்கிறது அப்படி என்பதை நம்ம எல்லோரும் அறிந்ததே. நான் ஒரு ஃபங்க்ஷன் போயிருந்தேன். அந்த ஃபங்க்ஷன் போயிருக்கும் பொழுது குடும்ப உறவுகள் தான். எத்தனை மணிக்கு வராங்க அப்படின்னா 7 மணிக்கு அந்த திருமணம் அப்படின்னா 6:35 6:40 தான் உள்ளே வந்தாங்க. நான் ஒரு விஷயத்தை உற்று நோக்கி பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். இப்படி முன்பதாக இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் இருந்ததே கிடையாதே.
என்ன காரணம்? ஒவ்வொரு குடும்பங்களிலும் அப்படிதான் இருக்குது. நான் அந்த நிகழ்ச்சியை உற்று நோக்கி பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். தெய்வம் என்னோடு பேச ஆரம்பிக்கிறாரு. நான் போய் அவர்கிட்ட கேட்டேன். என்ன கேட்டேன் அப்படின்னா, என்ன நீங்களே லேட்டா வர்றீங்களே, நீங்க எப்போ வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க ஒரு வார்த்தையை பயன்படுத்தினாங்க. யாரால நமக்கு என்னன்னு பயன்படுத்தினாங்க. அந்த வார்த்தையை கேட்ட நான் சிந்தனைக்குள்ளாக தேவ சமூகத்துக்குள்ளாட கடந்து போய், உண்மையாகவே இங்க மட்டும்தான் இந்த பிரச்சனையா, இல்ல இந்த உலகத்தில் இந்த பிரச்சனை பெரிதாகவே காணப்படுகிறதா அப்படின்னு சொல்லி ஆராய்ந்து பார்த்த வேளையில உண்மையாகவே அந்த இடத்துல மட்டும் அந்த பிரச்சனை இல்லைங்க. உலகமெங்கும் இருக்கிற எல்லா ஜனங்கள் மத்தியிலும் இந்த பிரச்சனைகள் காணதான் செய்கிறது. அதுலயும் முக்கியமா தேவ அன்பை பெற்றிருக்கிறேன்னு சொல்லக்கூடிய என்னுடைய வாழ்க்கையிலும் சரி, உங்களுடைய வாழ்க்கையிலும் சரி, அந்த காரியம் இருக்கிறதா என்பதை நான் என் வாழ்க்கையை ஆராய ஆரம்பிச்சேங்க. ஒரு வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா, இன்னைக்கு எந்த சத்தியத்தை படிக்க போறோம்னா, மனித தயவு என்ற சத்தியத்தை படிக்க போறோம். இன்னைக்கு உலகத்துல எது இல்லாமல் துடை தெரிந்து போடப்படுகிறது அப்படின்னு நம்ம சிந்திப்போம் அப்படின்னா, மனுஷ தயவு இந்த உலகத்திலும் குடும்பங்களின் மத்தியிலும் உறவுகளின் மத்தியிலும் அது கொஞ்சம் கொஞ்சமா கரைந்து 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 இன்னைக்கு அந்த குடும்பத்தினுடைய நிலைமைகள் எவ்வாறு இருக்கிறது அப்படின்னா, தனித்து நிற்கப்படுகிற ஒரு சூழலா இருக்கிறது. சில மனிதர்கள் இப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்துவது உண்டு. எனக்கு உன்னுடைய தயவு தாட்சணியே வேண்டாம், உங்க தயவே எனக்கு வேண்டாம், நீங்க உங்க வேலையை பாருங்க, நான் என் வேலையை பார்க்கிறேன், உங்களால எனக்கு என்ன. இந்த வார்த்தைகளை உலகத்தில் நாம் அதிகமாக கேட்க முடிகிறதுங்களா? அங்க மாத்திரம் இல்லைங்க, தேவனை அறிந்தேன் என்று சொல்லக்கூடிய என்னுடைய வாழ்க்கையிலும் நான் சிந்தித்து பார்க்கும் பொழுது ஒரு சில இடங்கள்ல ஆமா அவங்களால என்ன வருது, அவங்க கிட்ட பேசி என்ன வரப்போகுது. ஆண்டவர் ஒரு காரியத்தை எனக்கு சிந்திக்க வச்சாரு. மனித தயவு எவ்வளவு அவசியம் என்பதை இந்த உலகத்துல கிறிஸ்து பிறந்த போது அவர் வெளிப்படுத்தி காட்டினாரு. அவருடைய வாழ்க்கையில மனித தயவு எங்கெல்லாம் இடைப்பட்டதோ அதை பார்க்கிற, படிக்கிற, அதை நம்புகிற என்னுடைய வாழ்க்கையில மனித தயவு எவ்வளவு அவசியம் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிந்ததுங்க. நீங்க சொல்லுங்க, தெய்வத்துக்கு மனித தயவு தேவைப்பட்டுச்சுங்களா? அநேக இடங்கள்ல தேவைப்பட்டுச்சு. சில வசனங்களை வாசிக்கலாங்களா? 18வது சங்கீதம் வாங்கல, 18வது சங்கீதம், அதுல வசனம் எதை வாசிப்போம்? 18வது சங்கீதம் 25வது வாக்கியத்தை பாருங்களேன். என்ன வார்த்தை வருதுன்னு பாருங்க. தய உள்ளவனுக்கு நீர் தய உள்ளவராகவும், உத்தமனுக்கு நீர் உத்தமராகவும், புனிதனுக்கு நீர் புனிதராகவும், மாறுபாடு உள்ளவனுக்கு நீர் மாறுபாடுவராகவும் தோன்றுவீர். அதுல முதல் வார்த்தையை வாசிச்சோம். தயை உள்ளவனுக்கு தேவன் எப்படி இருக்கிறார்களா? தயை உள்ளவரா இருக்கிறார்களா? நான் யோசிக்க ஆரம்பிக்கிறேன், இன்னைக்கு இந்த தயை மனிதர்களாகிய நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவா இருக்கிறது? இந்த தயை உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கையில வளர்ந்து விருத்தி அடைந்த சூழ்நிலையில காணப்படுகிறதா, இல்ல இந்த தயவு கொஞ்சம் கொஞ்சமா நம்முடைய வாழ்க்கையை தொலைத்து இன்னைக்கு அந்த மனுஷ தயவு மனித உறவுக்கான அந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அற்று போயிருக்கிறதா என்பதை சிந்திக்க வைக்கணுங்க. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில மனிதனாய் பிறந்த போது அண்ட சராசரத்தையும் படைத்த ஆண்டவர், சர்வலோகத்துக்கும் அவர் அதிபதி, அந்த தெய்வத்துக்கு மனித தயவு தேவைப்பட்டதா என்பதை சில வசனங்களை வாசிக்க போறோம். அந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது பாருங்களேன், படைத்த இறைவனுக்கே இந்த உலகத்துல மனித தயவு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா, அற்ப மனிதர்களா இருக்கிற உங்களுக்கு எனக்கும் மனித தயவு எவ்வளவு அவசியம் என்பதை நீங்கள் நானும் புரிஞ்சுக்கணும். சில வசனங்களை வாசிக்கலாங்களா? லூக்கா 2வது அதிகாரம் 52வது வாக்கியத்தை வாசிப்போம். லூக்கா 2:52 கிறிஸ்துவை பற்றி சொல்லக்கூடிய வேத வாக்கியம் இது. நான் வாசிக்கிறேன், உங்க வேதாகமத்தில் கவனிங்க. இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். யாருக்கு மனுஷ தயவு தேவைப்பட்டுச்சுங்களா? அண்ட சராசரத்தையும் படைத்த ஆண்டவருங்க, சர்வலோகத்துக்கும் நியாயாதிபதிங்க, அவர் தாங்க எல்லாமே.
இந்த உலகத்தை படைத்த இறைவனுக்கே யாருடைய தயவு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா மனுஷ தயவு தேவைப்பட்டது என்பதை நம்ம வேத வசனத்துல வாசிக்கிறோம். கிறிஸ்து இந்த பூமியில் மனிதனாய் பிறந்த போது அவருக்கு எது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா மனுஷ தயவு. வார்த்தை சொல்லுது, மனுஷர் தயவிலும் அதிகமாய் அவர் விருத்தி அடைந்தாருங்களாம். எங்கெல்லாம் இயேசுவுக்கு மனுஷ தயவு தேவைப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி நான் வேதாகமத்தை ஆராய ஆரம்பித்தேன். அநேக இடங்கள் உண்டு. ஒரு குறிப்பிட்ட இடங்களை மாத்திரம் நான் இன்னைக்கு உங்களுக்கு முன்பதாக வைத்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடத்துக்கு நாம் கடந்து செல்ல வேண்டும் என்று ஆசிக்கிறேன். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் மனிதனாய் பிறக்க வேண்டும், பாவத்தில் விழுந்த மானிடர்களை ரட்சிக்க வேண்டும், இந்த உலகிற்கு ரட்சிப்பின் செய்தியை கொடுக்க வேண்டும், அழிந்து போகிற மனிதர்களை மாந்தர்களை மீட்க வேண்டும் அப்படின்னா அவருக்கு முதலாவது ஒரு தயவு தேவைப்பட்டுச்சு. அந்த தயவு என்ன தெரியுங்களா? லூக்கா 2வது அதிகாரத்துக்கு நம்ம வருவோம் அப்படின்னா அங்க ஒரு சம்பவம் இருக்கிறது, நமக்கு பரிச்சயமான சம்பவம் என்பதனால அந்த சம்பவத்தை மாத்திரம் நான் சொல்றேன். மரியாள் கிட்ட தேவ தூதன் வந்து ஒரு வார்த்தையை சொல்றாங்க, ஸ்திரீகளுக்குள்ளே கிருபை பெற்றவளே. மரியாள் கிட்ட சொல்லிட்டு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன், ஒரு காரியம் கொடுக்கப்படுகிறது. என்ன கொடுக்கப்படுகிறது அப்படின்னா, நீ கர்ப்பவதியாய் மாறுவாய், பரிசுத்த ஆவியினாலே நீ ஒரு பிள்ளை பெற வேண்டியதா இருக்கிறது அப்படின்னு சொல்லி அங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்படுகிறது நம்ம பார்க்க முடியுது. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறப்பதற்கு அவருக்கு முதலாவது மனித தயவு தேவைப்பட்டுச்சு. அந்த மனித தயவு யார் அப்படின்னா மரியாளும் யோசேப்பும். அதை தொடர்ந்து அவருடைய வாழ்க்கையை நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இயேசுவானவருக்கு இந்த பூமியில எங்கெங்கெல்லாம் மனித தயவு கிடைத்திருக்கிறது அப்படின்னா மற்றொரு பகுதிக்கு போவோம் வாங்களேன். இங்க மரியாளும் யோசேப்பும் எப்படி தேவனுக்கு அவர்கள் தயவை காட்டினார்களோ அதே போல மற்றொரு இடத்திலும் அந்த தயவை நம்மால் பார்க்க முடிகிறது. லூக்கா 19வது அதிகாரம், லூக்கா 19வது அதிகாரம் வசனம் 30 33 வரைக்கும் நம்ம வாசிக்க போறோம். இயேசுவுக்கு எப்படிப்பட்ட தயவு தேவைப்பட்டுச்சு அப்படின்றத பாருங்களேன். நான் வாசிக்கிறேன். உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், அதிலே பிரவேசிக்கும் போது மனுஷரில் ஒருவனும் ஒரு காலமும் ஏறியிராத கழுதை குட்டியை கட்டியிருக்க காண்பீர்கள், அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். அடுத்த வார்த்தையை பாருங்க. அதை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று யாராவது உங்களிடத்தில் கேட்டால் அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள் என்றார். அனுப்பப்பட்டவர்கள் போய் தங்களுக்கு அவர் சொன்னபடியே கண்டார்கள். அடுத்த வார்த்தையை பாருங்க. கழுதை குட்டியை அவர்கள் அவிழ்க்கும் பொழுது அதற்கு உடையவர்கள் குட்டியை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அடுத்த வார்த்தை கவனிங்க. அதற்கு அவர்கள் அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லி அதை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்து தங்கள் வஸ்திரங்களை அதன் மேல் போட்டு இயேசுவை அதன் மேல் ஏற்றினார்கள். ஒரு தீர்க்க தரிசனம் நிறைவேற வேண்டியதா இருக்கிறது. அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதற்கு இயேசு கிறிஸ்துவுக்கு மனுஷ தயவு எப்படி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா, எப்படி அவர் பிறக்கும் போது மனித தயவு அவருக்கு தேவைப்பட்டுச்சோ அதே விதமாக அவருடைய வாழ்க்கையில் ஒரு தீர்க்க தரிசனம் நிறைவேற வேண்டியதா இருக்கிறது. அந்த தீர்க்க தரிசனம் எது அப்படின்னா, அவர் மாரியின் மேல் கழுதை குட்டியின் மேல் அவர் உலாவி வருகிற ஒரு தீர்க்க தரிசனம் நிறைவேற வேண்டியதா இருக்கிறது. அதற்கு கழுதை குட்டியை கொடுத்து இயேசுவுக்கு தயவு செய்தார்கள் என்று சொல்லி வேதாகமத்தில் நம்ம வாசிக்கிறாங்க. இங்க ஒரு இடம் மட்டும்தானா? கழுதை குட்டியை கொடுத்து மட்டும்தான் உதவி செஞ்சாங்களா? இன்னும் சில உதவிகளை இயேசுவுக்கு செய்திருக்கிறாங்க பாருங்களேன். வசனத்தை வாசிப்போம் அப்படின்னா அதே லூக்கா 22வது அதிகாரம், லூக்கா 22வது அதிகாரம் வசனம் 10 12 வசனங்கள் வரைக்கும் நம்ம வாசிக்க போறோம். அங்க கொஞ்சம் கவனமா கவனிங்க. இயேசுவுக்கு 2வது எங்க தயவு கிடைத்திருக்குதுன்னு பாருங்களேன். அதற்கு அவர், நீங்கள் நகரத்தில் பிரவேசிக்கும் போது தண்ணீர் குடம் சுமந்து வருகிற ஒரு மனுஷன் உங்களுக்கு எதிர்படுவான். நீங்கள் அவனுக்கு பின் சென்று அவன் போகும் வீட்டிற்குள் நீங்களும் போய் அந்த வீட்டெஜமானை நோக்கி, நான் என் சீஷரோடு கூட பஸ்காவை புசிக்கிறதற்கு தகுதியான இடம் எங்கே என்று போதகர் உம்மிடத்தில் கேட்க சொன்னார் என்று சொல்லுங்கள். அவன் கம்பளம் முதலியவைகள் விரித்திருக்கிற மேல் வீட்டில் ஒரு பெரிய அறையை உங்களுக்காக காண்பிப்பான், அங்கே ஆயத்தம் பண்ணுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். அன்பானவர்களே, கழுதை குட்டியை கொடுத்து இயேசுவுக்கு தயவு செய்தார்கள். சீஷரோடு கூட பஸ்காவை ஆசரிக்க வேண்டும்.
இயேசு சிலுவை மரணத்துக்குள்ளாக செல்ல இருக்கிறாங்க. அந்த சிலுவை மரணத்துக்கு செல்வதற்கு முன்பதாக தன் சீஷர்களோடு கூட பஸ்காவை ஆசரிப்பதற்கு மனித தயவு தேவைப்பட்டுச்சு. அங்க மேல் வீட்டு அறையில கம்பளங்களை விரித்து அந்த பஸ்காவை ஆசரிக்கும்படியான வாய்ப்பை மனிதன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஏற்படுத்தி கொடுத்தான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோங்க. ரெண்டு உதாரணம் மட்டும் இல்ல. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வரும்பொழுது சொன்னாரு, பா நரிகளுக்கு கூட படுத்து உறங்கிறதுக்கு ஒரு இடம் இருக்குது, ஆனா மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடமில்லை. அவர் தலை சாய்க்க இடமில்லைன்னு சொன்ன தெய்வம் மரணிச்சிட்டாரு. மரணிச்சு சிலுவையில அவருடைய சரீரம் தொங்கப்பட்டிருக்கிறது. அவரை சிலுவையில் இருந்து இறக்கி அடக்கம் பண்ணணும். இயேசுவுக்கு கல்லறை கொடுத்தது யாருங்க? யாருங்க? யோசேப்பு. கல்லறை கொடுத்து மனித தயவை இயேசுவுக்கு ஏற்படுத்தினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அது மட்டும் இல்ல, இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களில் இயேசு கிறிஸ்து களைப்பான சமயங்கள் எல்லாம் எங்க போவார் தெரியுங்களா? பெத்தானியாவுக்கு போவார். பெத்தானியாவில் யார் இருக்கிறது? மார்த்தாள், மரியாள், லாசரு. மார்த்தாள், மரியாள் என்ற சகோதரிகள் உண்டு. எப்ப எல்லாம் அவருக்கு ஊழியத்துல களைப்பு ஏற்படுகிறதோ அப்ப எல்லாம் எங்க போவார்னா மார்த்தாள், மரியாள் வீட்டுக்கு போவாரு. அவர்கள் அவருக்கு உணவை கொடுத்து அவருக்கு தயவை காண்பித்தார்கள் என்று சொல்லி வேதத்துல வாசிக்கிறாங்க. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அண்ட சராசரத்தை படைத்த தெய்வத்துக்கே மனுஷ தயவுகள் இவ்வளவாய் தேவைப்பட்டிருக்கிறது. எத்தனையோ சம்பவங்கள் உண்டு. நான் குறிப்பிட்ட சம்பவங்களை மட்டும் தான் படிச்சிருக்கிறோம். அண்ட சராசரத்தையும் படைத்த ஆண்டவருக்கே மனுஷ தயவு தேவைப்படுச்சு அப்படின்னா, இன்னைக்கு இந்த பூமியில அற்பர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற, அழிந்து போகக்கூடிய சரீரத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் மனுஷ தயவை நாட வேண்டியது எவ்வளவு அவசியம் இல்லை? ஆனா சாத்தான் கரெக்டா புள்ளி வச்சு அவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான் அப்படின்னா, அந்த மனித தயவு மனிதனுடைய வாழ்க்கையில இல்லாதபடி உறவுகளை உடைப்பதற்கு அவன் என்னென்ன தந்திர உபாயங்களை பயன்படுத்த முடியுமோ அத்தனை தந்திர உபாயங்களையும் அவன் பயன்படுத்தி அவன் செப்பரேட் பண்ணி உறவை உடைத்து அந்த மனித தயவு அற்று போகிற வகையில் அவன் ஒவ்வொரு காரியங்களையும் செய்து கொண்டிருக்கிறான் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியலைங்க. இன்னைக்கு இந்த உலகம் போற போக்கு என்ன தெரியுங்களா? உறவே வேணான்றாங்க. உங்களால எனக்கு என்னன்னு கேட்கிறாங்க. என் வாழ்க்கை, நான் உழைக்கிறேன், நான் உண்றேன், எனக்கு என்னக்கான காரியங்கள் போதும், உறவே வேணாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு போக்குல இன்னைக்கு இந்த உலகம் சென்று கொண்டிருக்கிறது. நான் பார்த்தேன், அந்த ஃபங்க்ஷன்ல ஒரு ஓரமா உட்காந்து கையை கட்டிட்டு நான் அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். எப்படி காரியங்கள் நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். யாரெல்லாம் அந்த நேரத்துக்கு மாற்ற வந்தாங்களோ அவங்க கிட்ட கேட்கும் போதெல்லாம் இதே வார்த்தை தான் பிறந்துச்சு. அவங்களால நமக்கு என்ன, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கூப்பிட்டாங்க வந்தோம், அவ்வளோதான். அன்பானவர்களே, உலகத்தில் வாழுகிற மக்கள் மத்தியில் அந்த காரியங்கள் காணப்படுவது இயல்பு. ஏன் அப்படின்னா, தேவ அன்பு அவருடைய உள்ளங்கள்ல இன்னும் இல்லைங்க. ஆனால் அங்கே வச்ச கேமராவை கொஞ்சம் என் பக்கம் நான் திருப்பி பார்க்குறேன். ஏன் உள்ளத்தை தேவனுக்கு முன்பாக திறந்து பார்க்குறேன். நான் ஏன் உள்ளத்துக்குள்ளாகவும் இந்த மனித தயவு அற்று போகக்கூடிய ஒரு சூழல்ல இருக்குதா? என்னுடைய உள்ளத்திலும் உறவே வேணாம் அப்படின்னு சொல்லி உடைத்து போடக்கூடிய ஒரு சூழ்நிலைக்குள்ளாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா என்பதை நான் சிந்திக்க ஆரம்பிச்சேங்க. அன்பானவர்களே, சாத்தான் இந்த உலகத்தில் உறவுகளை உடைக்கிறதுக்கு அவனுக்கு தெரியும். ஒன்று சேர்ந்துட்டாங்க அப்படின்னா இவங்க பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு என்பதை அறிந்தவன் என்னென்ன காரியங்களை கொடுக்க முடியுமோ எல்லா காரியங்களை கொடுத்து அந்த உறவுகளை அவன் பிரித்து எப்படி ஆகிலும் அவர்களை தனிமைப்படுத்தி. யோசித்து பாருங்க, ஆதாம் ஏவாள் ஒன்றா இருக்கும்போது சாத்தானால ஏதாவது செய்ய முடிஞ்சிச்சா? ஒன்னும் செய்ய முடியல. எப்போ வஞ்சிக்கப்பட்டாங்க? எப்பொழுது ஏவாள் ஆதாமை விட்டு தனித்து போனாலோ அப்பதான் வஞ்சனை. சாத்தான் எப்ப கரெக்டா அடிச்சான் அப்படின்னா, ஆதாம் ஏவாளும் ஒன்றா இருக்கும்போது அவனால ஒண்ணுமே செய்ய முடியல. அவன் பார்த்தான், தனித்து விடப்பட்டிருந்தாதான் இவளை அடிக்க முடியும் என்பதை அவன் புரிஞ்சவன் என்ன செஞ்சான்? ஆதாமும் ஏவாளையும் தனியாய் பிரித்தான். ஏவாளை முதலாவது அவன் என்ன பண்ணிட்டான்? வஞ்சனைக்குட்படுத்திட்டான். ஏவாளை வஞ்சித்தவன் ஆதாமையும் வஞ்சித்தான்.
வஞ்சனை அவர்கள் மூலமாக உலகத்தில் பிரவேசித்தது. நீங்க சிந்திச்சு பார்க்குறீங்களா எப்பயாவது? இதே வஞ்சனை தான் இன்னைக்கு உலகத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. உறவுகள் வேணாம், சாத்தான் என்னென்ன காரியங்களை செய்ய முடியுமோ எல்லா காரியங்களையும் செஞ்சு அவன் நம்மளை தனிமைப்படுத்திக்கிட்டே இருக்கிறான். ஏன் அந்த தனிமைப்படுத்துகிற காரியம் அப்படின்னா, அப்பதான் அவன் ஈஸியா நம்மளை அடிக்க முடியும் என்பதை அவன் தெளிவா புரிஞ்சு வச்சிருக்கிறான். நீங்க சிந்திச்சு பாருங்களேன், இதே இன்சிடென்ட் ஏதேன் தோட்டத்தில் நடந்துச்சு. தேவனும் ஆதாம் ஏவாளும் பிரிந்தார்கள். உறவை உடைச்சானா? உடைச்சாங்க. உறவை உடைச்சான். யார் தேடி வந்தது? யாருங்க தேடி வந்தது? ஆதியாகமம் 3வது அதிகாரம் எடுத்து வாசித்து பாருங்க, 8 to 10 வரைக்கும். பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தேவனாகிய கர்த்தர் தோட்டத்தில் உலாவுகிற சத்தத்தை கேட்டு ஆதாமும் அவன் மனைவியாகிய ஏவாள் என்ன பண்ணாங்கட்டாங்களா? ஒளிச்சுக்கிட்டாங்க. சரிங்க, உறவு உடைஞ்சிருச்சு. யார் தேடி வந்தது? நீங்க சிந்திச்சு பாருங்களேன். ஏதோ ஒரு சூழல், ஏதோ ஒரு காரியம், ஏதோ ஒரு காரணம் உறவுகள் உடைஞ்சிருக்கலாம். தேவ அன்பை அறிந்திருக்கிற இருதயம், தேவ அன்பை புரிந்திருக்கிற இருதயம் எனக்கு வேணவே வேணாம் தள்ளி விடுமா? யாருங்க இறங்கி வர்றது? தேவன், படைத்த இறைவன் இறங்கி வந்து ஆதாம் ஏவாளோடு என்ன செய்யறாரு அப்படின்னா, இப்ப நீ தனிச்சு இருந்தா நீ தோத்து போயிடவடா, உன்னால ஜெயிக்க முடியாது, நீ வா உறவை புதுப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி கிறிஸ்து இந்த பூமியில இறங்கி வந்து மனுஷ தயவை அவர் நாடி உறவை புதுப்பித்து இன்றளவும் அந்த உறவை ஸ்திரப்படுத்தி நம்மளை எப்படியாவது பரலோக ராஜ்யம் கூட்டு செல்ல வேண்டும் என்று சொல்லி அவர் பிரயாசம் பட்டு கொண்டிருக்கிறாருங்க. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்குதுன்னு சிந்திச்சு பாருங்களேன். நாமும் மனித தயவெல்லாம் எதுக்கு? அவர்களால் நமக்கு என்ன? வேண்டாம் விட்டு தள்ளு அப்படின்னு சொல்லி விட்டு தள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைக்குள்ளாக நீங்கள் நானும் கடந்து போயிருக்கிறோமா? ஏன் உள்ளத்தை நான் ஆராய்ச்சி பார்த்தங்க. ஆண்டவரே, நீங்க உறவை இணைப்பதற்காக தான் இறங்கி வந்தீங்க. அவர் சீசருடைய காலை பிடிச்சாரு. படைத்த இறைவன் மானினுடைய காலை பிடிப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னா, எப்பா உன் காலை நான் பிடிக்கல அப்படின்னா உன்னுடைய உறவும் என்னுடைய உறவும் ஒருபோதும் இணைய முடியாது, நாம் இணைந்தே ஆக வேண்டும் என்று சொல்லி படைத்த இறைவன் தாங்க வந்து காலை பிடிச்சாரு. நீங்க சிந்திச்சு பாக்குறீங்களா? இன்னைக்கு உலகம் எந்த போக்குல போய்கிட்டு இருக்குதுன்னா, எந்த தயவுமே வேணாம், யாருமே எனக்கு வேணாம், நான் தனிச்சிருந்தா போதும், ஏன் உழைப்பு, ஏன் வாழ்க்கை, ஏன் குடும்பம், ஏன் பிள்ளைங்க, இதுவே எங்களுக்கு போதும். உலகம் இருக்கலாங்க, ஆனா தேவனுடைய அன்பு இருதயங்கள் ஊற்றப்பட்டிருக்கிற தேவ பிள்ளைகளாகிய நீங்கள் நான் அப்படி இருக்க முடியுமா? மனுஷ தயவே வேணாம், உறவே வேணாம் அப்படின்னு சொல்லி ஒதுக்க முடியுமா? நான் போன அந்த சம்பவத்தில் நான் கற்றுக்கொண்ட ஒரு விஷயம், அங்கவே ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ண, ஆண்டவரே எங்கேயாவது நான் இவனுடைய தயவு வேணாம், இவங்க உறவு வேணான்னு சொல்லி எங்கேயாவது உடைச்சிருக்கிறேனாப்பா, சொல்லி கொடுங்கப்பா, சொல்லி கொடுங்கப்பா. ஒரு நபரை ஆண்டவர் என்கிட்ட காட்டினாரு. நான் போன இறங்கி சரி செஞ்சாச்சு. ஏன் தெரியுங்களா? தேவனுடைய அன்பு நம்முடைய உள்ளங்களிலே உண்மையாக இருக்குமே ஆனால் உறவை என்ன பண்ண மாட்டோம்? இழக்க மாட்டோம். ஆண்டவர் அப்படிதாங்க. நம்ம எப்போவோ பாவம் செஞ்சோம், ஆண்டவர் நினைச்சிருந்தாருன்னா அழிஞ்சு போங்க அப்படின்னு சொல்லி விட்டுருக்கலாம். ஆனால் ஏன் அவர் விடலை தெரியுங்களா? அவர் தகப்பன், நாம் பிள்ளைகள், பிள்ளைகளுடைய சூழ்நிலையை தகப்ப அறிஞ்சிருக்கிறான். ஏதோ செஞ்சிட்டான், நாம் மண் என்பதை தேவன் நினைவு கூறுகிறார். ஏதோ சூழ்நிலை செஞ்சிட்டான், நான் தேவ அன்பு உள்ளவன், நான் தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்ற குணத்தோடு வாழ்கிறவர், நான் என் பிள்ளைக்காக இறங்கி போக வேண்டும் என்று சொல்லி இறங்கி போனவர் யாருன்னா தேவன். உண்மையாகவே சிந்திச்சு பாருங்க, அந்த தேவ அன்புல நீங்கள் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னா இறங்கி போய் என்னங்க செய்யணும்? உறவை சரி செய்யணும்ல. மாறா உறவை சரி செய்யாம உன் தயவே வேணாம் அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலைக்குள்ளாக உங்களுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் இருக்கும் அப்படின்னா நம்ம எந்த சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்கிறோம்? உண்மையாகவே தேவனுடைய அன்போடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை முறையோடு தான் இருக்கிறோமா? அன்பானவர்களே, இன்னைக்கு சாத்தான் அவன் தெளிவாக காரியங்களை நகர்த்திக்கிட்டு இருக்கிறான். எல்லா காரியங்களையும் செப்பரேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறான்.
குடும்பங்களை உடைக்கிறான், தாய் தகப்பனை உடைக்கிறான், பிள்ளைகளுக்கு இடையில உடைக்கிறான், உறவுகளை உடைக்கிறான். இதையெல்லாம் உடைப்பதற்கான காரணம் எப்படியாவது தனிமைப்படுத்தணும். தனிமைப்படுத்திட்டா அவர்கள் எப்படியாவது அழிவுக்குட்படுத்த முடியும் என்பதை அவன் புரிந்து கொண்டவன் என்ன செய்யறான் அப்படின்னா, எல்லா குடும்பங்களையும் உடைத்து அவன் மனித தயவே வேண்டாம், உறவே வேண்டாம், அன்பே வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவன் காரியங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உலகத்துல இந்த காரியங்கள் இருக்கிறத பார்க்க முடியுது. ஒருவேளை நம்முடைய உள்ளங்களுக்குள்ளாக இப்படிப்பட்ட நிகழ்வுகள் இருக்குமா அப்படின்னா யோசிச்சு பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில் யாராவது இவன் தயவே எனக்கு வேண்டாம், இவன் உறவே வேண்டாம், இவன் வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி யாரையாவது நீங்களும் நானும் ஒதுக்கியிருப்போம் அப்படின்னா, நீங்கள் நானும் சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, அந்த தெய்வத்துக்கே இந்த உலகத்தில் மனித தெய்வம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா, அழிந்து போகிற மாநிலர்களாகிய உங்களுக்கு எனக்கு மனுஷ தெய்வம் எவ்வளோ முக்கியம் இல்லை? தயவு அப்படின்னா அவர்களால் ஏதாவது ஒரு காரியம் நமக்கு ஆகணுன்ற பொருளை மட்டும் எடுத்துக்கூடாதுங்க. தயவு அப்படின்னா அன்பு, பரிமாற்றம், அவர்களுக்கும் நமக்குமான உறவு. தேவன் அன்பாகவே இருக்கிறார்னு சொல்லக்கூடிய நீங்களும் நானும் அந்த அன்புள்ள இருதயத்தோடு இருப்போம் அப்படின்னா இறங்கி போவோம்ல, சரி செய்யவன்ல. தேவன் அன்புள்ளவராக இருந்தபடினால்தான் இறங்கி வந்தாரு. தப்பு செஞ்சதுனோ பிள்ளைகள் தான், ஆனா தகப்பன் உள்ளம் பிள்ளைகளை மன்னிச்சுச்சா இல்லையா? தப்பு செய்தனோ ஆதாம் ஏவாள் தான், ஆனா இறங்கி வந்தது யாரு? தேவனாச்சே. நாம் இறங்கி போகிறோமா? இரக்கமுள்ள குணத்தோடு வாழ்கிறோமா என்பதை சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு மனுஷ தயவு வேண்டாம் வேண்டாம் வேண்டான்னு சொல்லி சாத்தா நம்மளை தனிமைப்படுத்திக்கிட்டே இருக்கிறான். ஒரே ஒரு காரியத்தை சொல்லிட்டு நான் முடிச்சிடறேன். அவன் நம்மை தனிமைப்படுத்துகிறான் என்றால் அவன் நம்மை சீக்கிரம் ஆட்கொள்வான் என்பதை மறந்து விடக்கூடாதுங்க. அதனால தான் தெய்வம் என்ன செஞ்சார்னா, மக்கள் தேவனை விட்டு பிரிந்து வந்தாலும், ஆதாம் ஏவாள் தேவனை விட்டு பிரிந்து வந்தாலும் அவர் இறங்கி போய் அந்த உறவை புதுப்பித்து மனிதர்களை மீண்டுமாக அவருடைய உறவில் இணைப்பதற்காக அவரே இந்த பூமிக்கு வந்தார். அவரே இந்த பூமிக்கு மனிதனாய் வந்து அவருடைய வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை காட்டிட்டு போனாரு. ஆளானப்பட்ட இறைவன் எனக்கே மனுஷ தெய்வ தேவைப்பட்டுச்சு அப்படின்னா உனக்கு எவ்வளவு தேவைப்படும் என்பதை நீ சிந்திச்சு பாருப்பா என்பதை ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையில் நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கிறாருங்க. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் சிந்திச்சு பார்ப்போம். நம்ம யாரையாவது உன் தயவு வேணாம், தாட்சணை வேணாம் அப்படின்னு விட்டுருப்போம் அப்படின்னா, நீங்கள் ஒரு விஷயத்தை யோசித்து பாருங்கள். தேவனுடைய உண்மையான அன்பு நம்ம உள்ளங்களில் இருக்கும் அப்படின்னா, தவறு செஞ்சவனாகவே இருக்கட்டுங்க, ஆனால் இறங்கி போய் நாம் என்ன செய்வோம்? அந்த உறவை சரி செய்கிற காரியங்களுக்குள்ளாக நம்ம கடந்து போவோம். சமீப காலத்தில் ஆண்டவர் என்னோடு பேசின காரியம், நான் புரிந்து கொண்ட விஷயம், உறவை தேவன் ஒற்றுமைப்படுத்த எவ்வளவாய் அவர் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த சத்தியம் ஒருவேளை உங்களுக்கும் புரிதலை கொடுத்திருக்குமே, ஆனால் இறங்கி போவோம், தேவனுடைய அன்பை மற்றவர்களுக்கு பகிர்வோம். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமே.